அதனால நான் என்ன சொல்றேன், இந்த நாடு நல்லா இருக்கணும்னா நமக்கு கலைஞரை தவிர, ஸ்டாலினை தவிர, உதயநிதி ஸ்டாலினை தவிர ஆள் இல்லை. உங்க வீடு நல்லா இருக்கணும்னாலும் கலைஞரை தவிர, ஸ்டாலினை தவிர, உதயநிதி ஸ்டாலின் தவிர வழி இல்லை. அப்பொழுதெல்லாம் நான் பார்த்தேன், மக்கள் எல்லாம் படிக்காதவர்களாக இருந்தார்கள், மேடையிலே பேசுகிறவர்கள் அறிஞர்களாக இருந்தார்கள். இப்பொழுது மக்கள் எல்லாம் படித்து விட்டார்கள், கேட்கின்றவர்கள் அறிஞர்களாக இருக்கிறார்கள், பேசுகின்றவர்கள் பொக்கைகளாக இருக்கிறார்கள். இது ஒரு ஐரணி. இந்த மாதிரி நாடு தலைகீழாக மாற்ற முடியும் என்று நான் கருதவில்லை. வர வர நாடு ரொம்ப கீழிறங்கி போய்விட்டது. ஓரணியில் கூடுறதே இதுக்குத்தான். ஓரணியில் கூடுவோம்னு சொல்றது கூடி திருடுவோம், கூடி கொள்ளையடிப்போம், கூடி கொலை பண்ணுவோம்.